ஹாய் சஹோ, வெல்கம் டு எம்கேஆர்இ டிசைனர். நம்ம எம்கேஆர்இ டிசைனரில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கிளாஸ் டூவில் என்னென்னா நம்ம செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் செயின் ஸ்டிச் வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்கேலு பென் வச்சு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த த்ரெட்டை வச்சு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோன்னா ஸ்விங் த்ரெட். ஓகேவா, ஸ்விங் த்ரெட் நம்ம வந்து ரெண்டாக தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து நான் கிட்டில் ஒரு த்ரெட்டு தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து பார்பினில் வந்து சுற்றிக்கோங்க அது. ஓகேவா, நான் இப்போ எதுக்கு 2 கலர் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தெரியணும் இல்லையா, செப்ரேட்டாக என்னென்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து நான் 2 கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஐடென்டிஃபைக்காக நான் எடுத்திருக்கேன். ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கோங்க. துளி 13 நீடில் ஓகே எடுத்துக்கோங்க. ஸ்விங் த்ரெட்டில் வந்து கீழே நாட் போடணும். எப்படின்னு சொன்னால், நம்ம இந்த த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி ஒரு ரொட்டேட் பண்ணி வெளியே தள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரொட்டேட் மாதிரி 2 நூலும் வந்து ரொட்டேட் ஆகிருக்கும். இப்போது நம்ம இதை பிடிச்சி இழுத்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நாட் வந்துடும். ஓகே, திரும்பி சொல்கிறேன் பாருங்கள். இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸ்விங் த்ரெட்டு ஒரு ரொட்டேட் பண்ணாங்க. அப்படியே அந்த த்ரெட்டை வந்து நம்ம கட்டை விரலால் வெளியே தள்ளிட்டா இந்த மாதிரி வந்து ரொட்டேட் ஆகிடும். இந்த த்ரெட்டும் அந்த த்ரெட்டும் இப்போ நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா நம்மளுக்கு லாக் ஆகிடும். ஓகேவா, இப்போது நம்ம ஸ்டிச்சிங்க்கு போகலாம். த்ரெட்டை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த விரல் நம்ம நடு விரலும் கட்டை விரலுக்கும் நடுவில் வந்து த்ரெட்டு பிடிக்கணும். தெரியுதா, நடு விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் இந்த த்ரெட்டை வந்து பிடிக்கணும். பிடிச்சி இந்த விரல் இருக்கு இல்லையா, இதில் எப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்து இந்த த்ரெட்டையும் சுற்றி எடுத்துகிட்டு வரவழையும் இந்த த்ரெட்டையும் வந்து இந்த 2 விரலுக்கும் நடுவில் பிடிக்கணும். ஒரு லூப் மாதிரி இருக்கா, திரும்பி சொல்கிறேன் பாருங்கள். இந்த 2 விரல், நடு விரல் கட்டை விரல், இந்த 2 விரலுக்கும் நடுவில் வந்து நம்ம இங்கே லாக் பண்ணோம் இல்லையா, அதை பிடிக்கணும். ஓகே, பிடிச்சிட்டு இந்த ஆள்காட்டி விரலில் நம்ம எடுத்துகிட்டு போய் சுற்றி இப்படி லூப் மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வந்து திரும்பியும் நம்ம நடு விரல் கட்டை விரல்லையே அந்த த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கணும். நம்மளுக்கு ஒரு லூப் கிடைக்கும். லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது இல்லையா. இப்போது இந்த விரலை வந்து நம்ம அப்படி கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போது மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து முன்னாடி கிளாஸில் சொல்லியிருப்பேன், நீடில் எப்படி இன்சர்ட் பண்ணணும், எப்படி த்ரெட்டு வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நீடில் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில், நம்மளுக்கு ஆப்போசிட் சைட்லன்னு சொல்கிறத விட நம்ம இங்கேருந்து இப்படி ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம் இல்லையா, நம்ம ஸ்டிச்சஸ் இப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம நீடில் விடணும். ஓகே, இப்படி இன்சர்ட் பண்ணுறோம். கீழே வந்து அந்த நீடிலில் வந்து த்ரெட்டை மாட்டுறோம். இது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். லைனுக்கு ஆப்போசிட் வந்து நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி கீழே வந்து இந்த லூப் இருக்குது இல்லையா, அந்த லூப்பை வந்து நீடில் இப்படி மாட்டி எடுக்கும்போது ரைட்லேருந்து லெஃப்டில் திருப்பி எடுக்கணும். பார்த்திங்களா, சிங்கிள் த்ரெட்டு வருது பார்த்திங்களா. இதுக்கு தான் நான் டபுள் த்ரெட்டு வந்து போட்டு காமிச்சேன் வேறு கலரில். திரும்பியும் எடுத்து திரும்பி நான் வந்து அதே மாதிரி லூப்பை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். திரும்பி சேம் அதே மாதிரி இந்த பக்கம் லைன் போட்டிருக்கோம் டவுன்வர்ட்ஸில் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அப்வர்ட்ஸ் பார்த்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா, நீடிலோட ஊக்கு இருக்குது இல்லையா, இந்த ஊக்கு மாதிரி அது வந்து நம்மளுக்கு அப்வர்ட்ஸ் பார்த்த மாதிரி இருக்கணும். இன்சர்ட் பண்ணியாச்சு. கீழே வந்து த்ரெட்டு அந்த லூப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டு வந்து நம்ம அந்த ஊக்கில் மாட்டணும். ஓகேவா, மாட்டிட்டேன். இப்போ மேலே எடுக்கும் போது நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட் திருப்பி எடுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு நீடில் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ கீழே என்ன த்ரெட்டு நான் இழுக்கிறேன்னு பாருங்களேன். நம்ம அந்த லூப் கையில் பிடிச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அதை நான் விட்டுட்டேன். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்குது இல்லையா, இப்போது அந்த த்ரெட்டை தான் நான் வந்து இழுக்கிறேன். இழுக்க மேலே டைட் ஆகுது. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இங்கே 2 த்ரெட்டுமே வந்திருக்கு பார்த்தீங்களா. 2 த்ரெட்டாக தான் வந்து நம்ம போடணும்.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்பயுமே செயின் ஸ்டிச் வந்து போடும்போது ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் எப்படின்னா, நம்ம இந்த பக்கம் தான் வந்து ஸ்டிச் போட போகிறோம். பட் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லும் போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து போடணும். ஓகேவா? ஆப்போசிட் சைடில் சேம் நம்ம அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த லாக் இந்த த்ரெட்டையே வச்சு லூப் மாதிரி எடுத்து ஒரு சின்னதாக லாக் மாதிரி செயின் ஸ்டிச் இன்செர்ட் பண்ணுறோம். இங்கே கீழே வந்து நான் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு வந்து த்ரெட்டை வந்து சுற்றுறேன். ஓகே, சுற்றியாச்சு. வெளியே எடுக்கும் போது ரைட்லேருந்து லெஃப்ட் திருப்பி எடுக்கிறேன். ஓகே, எடுத்து இப்படி இழுத்திங்கன்னா லாக் விழுந்துடும். லாக் விழுந்துடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் இன்ச் கேப்பில் வந்து போடுங்க. ஸ்டார்டிங் போடும்போது கொஞ்சம் பெருசாக. ஓகேவா? இந்த மாதிரி இந்த சைஸில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது வந்து நீடில் வந்து இப்போ நம்ம டவுன்வர்ட்ஸ் போடும்போது நீடில் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு பாருங்களேன். இந்த லூப் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். அதாவது நம்மளுக்கு கோடு எந்த பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கும் அந்த பக்கமாக இருக்கும். ஓகே, இன்சர்ட் பண்ணிட்டேன். கீழே ரைட்லேருந்து லெஃப்ட்டு சுற்றிட்டேன். லெஃப்ட்லேருந்து ரைட் சுற்றணும். லெஃப்ட்லேருந்து ரைட் சுற்றிட்டேன். இப்போ த்ரெட் எடுக்கும்போது லெஃப்ட்லேருந்து ரைட் சுற்றிட்டேன். இப்போ த்ரெட் எடுக்கும்போது ரைட் டு லெஃப்ட் டேர்ன் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? திரும்பி அதே மாதிரி லூப் எடுத்துக்கோங்க. திரும்பி இன்சர்ட் பண்ணுங்கள். லெஃப்ட்லேருந்து ரைட் சுற்றிக்கோங்க. மேலே எடுக்கும் போது ரைட் லெஃப்ட்டு டேர்ன் பண்ணி எடுங்க. ஓகேவா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஒரு தடவைக்கு 2 தடவை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் இது. ஓகேவா? செட் பண்ணுங்கள். கீழே அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே எடுக்கும் போது ரைட்லேருந்து லெஃப்ட் திருப்பி எடுக்கணும். இப்போ நம்ம டவுன்வேர்ட்ஸ் வரனால ரைட்லேருந்து லெஃப்ட்டுன்னு சொல்லும்போது நம்ம அப்வேர்ட்ஸில் தான் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் திருப்புவோம் இல்லையா? டவுன்வேர்ட்ஸ்ன்னு சொல்லும் போது வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ இப்படி ரைட் சைடில் தான் திருப்பணும். இங்கே பாருங்களேன். இன்செட் பண்ணிட்டேன். கீழே த்ரெட் அதே மாதிரி சுற்றிட்டேன். எடுக்கும் போது நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் திருப்புற மாதிரி வந்து வரும் டவுன்வேர்ட்ஸில். ஓகே, இப்போ புரியுதா? இன்செட் பண்ணிட்டேன். கீழே த்ரெட்டு சுற்றிட்டேன். நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ரைட் சைடில் இருக்குது இல்லையா நம்மளுக்கு? ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் இப்படி திருப்பி எடுக்கிற மாதிரி வரும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் சகோ. இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் நல்லா வெளியே எடுத்துக்கோங்க த்ரெட்டை. ஓகேவா? இந்த மாதிரி நல்லா வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டு கட்டர் எடுத்து இந்த மாதிரி லென்த்தாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி லென்த்தாக வந்து கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற த்ரெட்டை வந்து கீழே எடுத்துட்டேன். ஓகே, இப்போது நீங்கள் வந்து இதை எப்படி வந்து லாக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2 த்ரெட்டு நீங்கள் அப்படியே வந்து விட்டுடலாம். நான் வந்து ஆல்பம் பேஸ்ட் பண்ண சொல்லுவேன் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து இந்த 2 த்ரெட்டையும் நான் வந்து இப்படி இழுத்து டைட்டாக நம்ம வந்து முடி போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம வந்து முடி போடுவோம் இல்லையா? கயிறெல்லாம் அந்த மாதிரி. தெரியுதா க்ளீனாக? அதுக்காக தான் வந்து த்ரெட்டை வந்து லாங்காக விடுங்க அப்படின்னு சொன்னது. ஓகே, இது நல்லா தெரியணும் க்ளீனாக அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் 2 கலர் த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து எதுவுமே ஆகாது. ஓகே, அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து ஸ்விங் த்ரெட்டில் இப்போ போட்டோம் இல்லையா? நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜரி த்ரெட்டில் வந்து போட போகிறோம். ஓகேவா?
இப்போது ஒரு லைன் அதே மாதிரி பக்கத்தில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டில் நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் இந்த த்ரெட்லையும் பிசர் கட் பண்ணிக்கிட்டேன். சேம் அதே மாதிரி இப்படி சுற்றி இந்த மாதிரி இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா வந்து உங்களுக்கு லாக் ஆகிடும். ஓகேவா? ஜரி த்ரெட்டில் கொஞ்சம் அந்த லாக் விட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பொறுமையாக வந்து பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக லாக் வந்து விழுந்துடும். ஓகே, சேம் அதே மாதிரி லூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் வந்து கட்டை விரலும் நடு விரலும் வச்சு இந்த ஆள்காட்டி விரல் மேலே இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்து நம்ம பிடிச்சிக்கணும். ஓகேவா? இப்போது சேம் அதே மாதிரி தான் நம்ம பேக் ஸ்டிச் போட போகிறோம். திரும்பி நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். நம்ம லைன் இப்படி பார்த்துருந்தா நம்ம வந்து இப்படிக்கா போகணும். நான் இப்போ வந்து இந்த ஆங்கிளில் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் இது. ஓகேவா? பட் நீங்கள் வந்து இதுவும் இந்த ஆங்கிளில் பண்ணணும், இந்த ஆங்கிளில் பண்ணணும். இப்போ ஜரி த்ரெட்டும் இந்த ஆங்கிளில் பண்ணணும், இந்த ஆங்கிளில் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? இப்போ நான் ஜரி த்ரெட்டை வந்து இந்த ஆங்கிளில் நான் எப்படி போட்டணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஸ்விங் த்ரெட்டும் அந்த ஆங்கிளில் போட்டு காமிக்கணும் எனக்கு. ஓகே, இப்போ நான் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த லைன் வந்து நமக்கு அப்வர்ட்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் வந்து நீடில் வந்து டவுன்வோர்ட் பார்த்து உள்ளே விடுறேன், இன்செர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நான் லாஸ்ட் டைமில் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, கீழே அதே மாதிரி கீழே லூப் எடுக்கிறேன். எடுத்துட்டு நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட் திருப்பி வெளியே எடுக்கிறோம். ஓகேவா? இப்போது நாம் சின்ன லாக் அதே மாதிரி வந்து போட்டுறோம். திரும்பி ரைட்லேருந்து லெஃப்ட் திருப்பி எடுத்து அந்த லாக் வந்து விழுந்துடும். ஓகே, இப்போ திரும்பியும் வந்து ஒரு ½ இன்ச் கேப்பில் நீங்கள் வந்து ஒரு டாட் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஒரு ½ இன்ச் கேப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீடில் இன்சர்ட் பண்ணி லூப் போடணும். ஓகேவா? ஓகே, கீழே வந்து திரும்பி ரைட்லேருந்து லெஃப்ட்டு சுற்றுறோம். இது வந்து நம்ம அப்வர்ட்ஸ் போடுறதுனால லெஃப்ட்லேருந்து ரைட் சுற்றுற மாதிரி வரும். ஓகே, திரும்பியும் ரைட்லேருந்து லெஃப்ட் திருப்பி எடுக்கிறோம். அப்வர்டு வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு வந்து மேலே வந்து திருப்போம், கீழே வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு வந்து திருப்போம். ஓகேவா? நம்ம நீடில் எப்பயுமே வந்து 90 டிகிரியில் தான் வந்து இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக. பாருங்களேன், நம்ம நீடில் வந்து லாங் வியூவில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நீடில் வந்து நம்மளுக்கு 90 டிகிரியில் தான் வந்து நேராக வச்சு தான் வந்து திருப்பணும். நீடில் வந்து இப்படிலாம் திருப்பக்கூடாது. 90 டிகிரியில் தான் வந்து இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி 90 டிகிரியில் இப்படியே நீடில் இருக்கிறோம். திரும்பி கீழே த்ரெட்டு சுற்றுறேன், அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, இப்படி த்ரெட்டு இழுக்கும் போது நம்ம சாய்க்கலாம். த்ரெட்டு இழுக்கும் போது வந்து நம்ம இப்படியே வந்து இழுக்கக்கூடாது த்ரெட்டு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம சென்டரில் எடுத்துகிட்டு போய் இழுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு த்ரெட்டு ஃப்ரீயாக வரும். இப்படி இழுத்தீங்க நீங்கள் த்ரெட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், இந்த எட்ஜில் இப்படி இழுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு த்ரெட்டு வராது. உங்களுக்கு கிளாத் வந்து லூஸ் ஆகும். ஓகேவா? த்ரெட்டு வந்து எங்களுக்கு சிக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த மிடில் வச்சு இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். திரும்பியும் பாருங்கள், இன்செர்ட் பண்ணிவிட்டேன், கீழே த்ரெட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டேன், எடுக்கும் போது ரைட் லெஃப்ட் திருப்பி எடுக்கிறேன். ஓகே, எனக்கு த்ரெட்டு வரலை, கொஞ்சம் லைட்டாக நான் உள்ளே தள்ளி இழுத்தா எனக்கு ஃப்ரீயாக வரும். ஓகேவா? கீழே வந்து நம்ம மேலே இழுக்கும் போது கீழே த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகிடும். ரொம்ப லூஸாகவும் விடக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் விட்டிக்கக்கூடாது. ஓகே, திரும்பி அதே மாதிரி லாக், திரும்பி சுற்றுறேன். எடுக்கும் போது வந்து நம்ம த்ரெட்டை வந்து ஃப்ரீயாக விட்டுடணும். ஓகேவா?
திரும்பியும் வந்து லாக் உள்ளே விடுறோம், திரும்பி சுற்றுறேன், திரும்பியும் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி வெளியே எடுக்கிறேன். ஓகே, ஃப்ரீயாக விட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட் வந்து ஃப்ரீயாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இது சிங்கிள் த்ரெட்டாக தான் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம கீழே இருந்து நீடில் வந்து இப்படி மேலே விடுங்க. கீழேருந்து நீடில் நம்ம எந்த இடத்துல முடித்தோமோ அந்த இடத்துல வந்து நீடில் கீழே இருந்து மேலே விடுங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா? விட்டு இந்த லூப் வந்து நம்ம த்ரெட் இருக்கிற பக்கமாக திருப்பி அந்த த்ரெட்டை லாக் பண்ணி, அந்த த்ரெட்டை இப்படி லாக் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா அந்த த்ரெட் வந்து கீழே வந்துடும். ஸோ கீழே வந்து இழுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அப்வர்ட்ஸ்லேருந்து டவுன்வர்ட்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்விங் த்ரெட்டில் பார்த்துட்டோம். ஜரி த்ரெட்டில் டவுன்வர்ட்லேருந்து அப்வர்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். பட் நீங்கள் ஸ்விங் த்ரெட்லேயும் ஜரி த்ரெட்லேயும் ரெண்டுலேயுமே வந்து அப்வர்ட்லேருந்து டவுன்வேர்டும் போடணும், டவுன்வேர்ட்லேருந்து அப்வர்டும் போடணும். ரெண்டுமே வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சில்க் த்ரெட் வந்து நான் 2 கலர் எடுத்திருக்கேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. சில்க் த்ரெட்டில் வந்து நான் எப்படி போட போகிறேன் அப்படின்னு சொன்னால், இது ஆற்று லைனில் ஹரிசாண்டல் லைனில் வந்து ஹரிசாண்டல் லைனில் வந்து நான் போட்டு காமிக்க போகிறேன். அதாவது ஸ்லீப்பிங் லைனில். ஓகேவா? ரைட்லேருந்து லெஃப்ட் எப்படி போடணும், லெஃப்ட்லேருந்து ரைட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் வந்து ஸ்லீப்பிங் லைனில் நான் ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சில்க் த்ரெட், ஓகே, சில்க் த்ரெட் வந்து நான் 2 கலராக எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிட்லேயும் வந்து நான் 2 கலர் தான் கொடுத்துருப்பேன். பட் நம்ம வந்து போடும் போது ஒரே கலராக தான் போடணும். பார்பினில் வந்து நீங்கள் சுற்றிக்கோங்க. நான் 2 பார்பின் கொடுத்துருப்பேன் இல்லையா, பார்பினில் சுற்றிக்கோங்க. ஒன்று வந்து ஸ்விங் த்ரெட்டு சுற்றிருப்பீங்க. இப்போ இன்னொரு கலர் வந்து உங்களுக்கு எந்த கலர் போடணுமோ அது வந்து இன்னொரு கலர் வந்து பார்பினில் சுற்றிக்கோங்க. ஓகேவா? திரும்பி அதே மாதிரி நம்ம இங்கே வந்து லாக் பண்ணிக்கலாம். த்ரெட்டு 2 த்ரெட்டும் ஜாயின் பண்ணி லாக் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? சேம் அதே ப்ரொசீஜர் தான். நம்ம த்ரெட்டு பிடிக்கிறது 2 கட்டை விரலுக்கும் நடு விரலுக்கும் நடுவில் வச்சு ஆள் கட்டி விரலில் சுற்றி எடுத்துகிட்டு வந்து திரும்பி நான் அந்த 2 விரலுக்கும் நடுவில் வந்து பிடிச்சிக்கணும். ஓகே, ப்ராசஸ் எல்லாம் சேம் ப்ராசஸ் தான். ஆனால் வந்து நம்ம பொறுமையாக பண்ணணும். இப்படி பண்ணுறது நம்ம பண்ணியாச்சு. அப்வர்ட் டு டவுன்வர்ட், டவுன்வர்ட் டு அப்வர்ட் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஸ்லீப்பிங் லைன் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த பக்கம் இருந்து லெஃப்டில் இருந்து ரைட் போக போகிறேன். ஓகேவா? அப்போது நான் லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி வந்து நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிட்டேன். கீழே வந்து லூப் பிடிச்சி த்ரெட் எடுத்தாச்சு. நான் வந்து லெஃப்ட் டு ரைட் திருப்பி எடுக்கிறேன். ஓகேவா? எனக்கு 2 த்ரெட்டும் வந்தாச்சு. நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இந்த ஸ்விங் த்ரெட் மாதிரி வந்து சில்க் த்ரெட் இருக்காது. சில்க் த்ரெட் வந்து நம்மளுக்கு பிசுறாக வரும். ஓகேவா? பொறுமையாக எடுக்கணும். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த லாக் பண்ணுவோம் இல்லையா, சின்ன லாக், அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. லாக் விழுந்துடுச்சு. ஓகே, திரும்பி அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு நீங்கள் வந்து 1/2 இன்ச் பண்ணிங்களா, இப்போ வந்து 1/2 இன்ச் பண்ணாதீங்க, 1/4 இன்ச்சில் வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? கால் இன்ச்சில் வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்கிறனால என்னோடய நீடில் வந்து இந்த பக்கம் பார்த்துருக்கு. இன்சர்ட் பண்ணிட்டேன். திரும்பி ரொட்டேட் பண்ணியாச்சு. எடுக்கும் போது திருப்பிட்டு எடுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். கீழே வந்து நம்ம த்ரெட்டையும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும். இன்சர்ட் பண்ணிட்டேன்.
ரொட்டேட் பண்ணிவிட்டேன். கீழே த்ரெட்டு, மேலே வந்து நீடில் ரொட்டேட் பண்ணி எடுத்தாச்சு. இன்செர்ட் பண்ணிட்டேன். கீழே த்ரெட்டு சுற்றிட்டேன். லைட்டாக ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் டு ரைட் ரொட்டேட் பண்ணி எடுத்தாச்சு. சேம் அவ்வளோதான். இதையே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை பொறுமையாக பாருங்கள் வீடியோவை, நல்லா புரியும் உங்களுக்கு. நம்ம வந்து ஸ்விங் த்ரெட்டு சரி த்ரெட்டு வந்து ஈஸியாக போட்டுடலாம். பட் நம்மளுக்கு இந்த த்ரெட்டு போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேவா? இப்போது சேம் நான் இந்த த்ரெட்டில் எப்படி லாக் பண்ணணும்னு சொன்னாலும் அந்த மாதிரி வந்து லாக் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணிவிட்டேன். சேம் அதே மாதிரி வந்து லாக் பண்ணிக்கிறேன். தெரியுதா? லாக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஓகேவா? வரலாம். பார்த்தோம் இல்லையா? சேம் அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போடுறதும் வந்து நீங்கள் போட்டு எனக்கு அனுப்பணும். ஓகே, இப்போ அப்வர்ட் டு டவுன்வர்ட், டவுன்வர்ட் டு அப்வர்ட் சில்க் த்ரெட்லேயும் போடணும், ஜரி த்ரெட்லேயும் போடணும், நம்மளுக்கு ஸ்விங் த்ரெட்லையும் போடணும். சேம் அதே மாதிரி தான் இந்த 4 ஸ்டிச்சுமே வந்து எனக்கு 3 த்ரெட்லேயுமே போட்டு அனுப்பணும். ஓகே சகோ, இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன டிப்பின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.